ஒண்ணும் இல்லக்கா. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது ஒன்னும் இல்லங்கிற. ஏன் இப்படி இருக்க ராதிகா? மனசு விட்டு யார்கிட்டயாவது பேசினா தானே சரியாகும். ஆமா, நான் பேசுறது கேட்க இங்க யார் இருக்கா? எல்லாருக்கும் ரஜினி தான் வசதி. என்ன நீ? யார் சொன்னது அப்படி? உன்னை பத்தி நானும் அம்மாவும் பேசாத நாளே கிடையாது தெரியுமா? அதெல்லாம் பழைய கதைக்கா. இப்போ அம்மாவே எப்படி மாறி போயிட்டாங்கன்னு பார்த்தல்ல. ரஜினிக்காக அந்த பார்த்திபனை எப்படிலாம் கவனிக்கிறாங்க. ஆமா ராதிகா, அதான் எனக்கும் புரியல. அம்மாதான் யாரும் அவன் கூட பேசவே கூடாது, அவனுக்கு குடிக்க தண்ணி கூட கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ அம்மாவே இப்படி மாறி போயிட்டாங்க. இதெல்லாம் காசு பண்ற வேலைக்கா. அவதான் சம்பாதிக்கிறா, அவதான் அம்மா எப்ப பணம் கேட்டாலும் குடுக்கறா. நம்மளாலலாம் எந்த பிரயோஜனமும் இல்லன்னு நினைச்சிட்டாங்கக்கா. ரஜினி எப்படிப்பட்டவன்னு இன்னும் இந்த வீட்ல இருக்கிற யாருக்கும் புரியல. நான் சொல்றதை யாரும் நம்புறதாவும் இல்ல. ஏன்னா நான் கோவக்காரி, எல்லா விஷயத்தையும் மூஞ்சுக்கு நேரா சொல்லிடுவேன்னு யாருக்கும் என்ன பிடிக்கலக்கா. அப்படிலாம் இல்ல ராதிகா. இல்லக்கா, அப்படிதான். இதெல்லாம் பத்தாதுன்னு இப்போ இவ்ளோ பெரிய பொய் சொல்லிட்டேன்னு வேற என்ன ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஐயோ ராதிகா, நீ பொய் சொல்லி உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு தான் நாங்க எல்லாரும் வருத்தப்பட்டுட்டு இருக்கோம். உன்னை எப்படி நாங்க ஒதுக்கி வைப்போம்? எனக்கு அப்படிதான்க்கா தோணுது. இந்த வீட்ல அம்மா மட்டும்தான் என்கிட்ட நல்லா பேசுவாங்க. இப்போ அவங்களும் பேசுறது இல்ல. என்ன பண்றது? எனக்கு ரஜினி அளவுக்கு நடிக்க தெரியலையே. ஒன்னா ஒன்னும் சொல்ல முடியாதுக்கா. நீ பாவம், பாசத்துக்கு கட்டுப்பட்டவ நீ. உன்னெல்லாம் அவங்க ஈஸியா ஏமாத்திடுவாங்க. என்ன சொல்ற ராதிகா? ரஜினியா? அவ அப்படிலாம் பண்ண மாட்டா. பாத்தியா, நீ ஏன் நம்ப மாட்டேங்கிற? அக்கா, யாருக்கு எப்போ என்ன தேவையோ அத ரஜினி செஞ்சு கொடுக்கறா. இல்லன்னு சொல்லல, ஆனா எதுக்காகன்னு என்னைக்காவது யாராவது யோசிச்சிருக்கீங்களா? அவ இஷ்டத்துக்கு தான் இந்த வீட்ல எல்லாரும் இருக்கணும். இந்த வீட்ல எப்பவுமே அவ ஆட்சிதான் நடக்கணும். சங்கரி, கொஞ்சம் வெந்நீர் போட்டு கூட. தொண்டெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. சரிம்மா. அம்மா, காய்ச்சல் எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல. சொல்லுங்க. என்னங்க? பாத்து மெதுவா. ஐயோ, என்னங்க? என்ன ஆச்சு ரஜினி? நீ எப்ப வந்த? இவங்களுக்கு எப்படி கையில அடிபட்டுச்சு? ஐயோ, என்னங்க இது? எங்க போனீங்க? என்னதான் ஆச்சு? ஐயோ அத்தை, எங்களுக்கு அடி சாதாரண அடி இல்ல, அடி பின்னி எடுத்துட்டானுங்க. ஒரே இடம் விட்டு வைக்கல. ஐயோ, குத்துதா. அம்மா, வலி தாங்க முடியல. என்ன சொல்றீங்க? அடிச்சிட்டாங்களா? யாரு? எதுக்கு அடிச்சாங்க? வீட்ல இருக்கிறவங்க கிட்ட காட்டுற மாதிரி வெளியில போய் வீரத்தை காட்டினா அப்புறம் இப்படிதான் கொடுத்து அனுப்புவாங்க. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுவா ராட்சசி. இப்படி போட்டு அடிச்சிருக்காங்களே பாவிங்க.
சங்கரி, என்னை விட பார்த்திபனை தான் ரொம்ப அடிச்சுட்டாங்க, பாவம். பணத்தை எங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்டு கேட்டு அடிச்சாங்க. பணமா? என்ன பணம்? அது அதுதான் எங்களுக்கும் தெரியல ரஜினி. ஒருவேளை வேற யாரோ நினைச்சு எங்களை கூட்டிட்டு போய் அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ மட்டும் வரலன்னா எங்க கதி அதோ கதிதான். ரஜினியா? ரஜினி அங்க வந்தாளா? ஆமா பத்மாமா, இவதான் வந்து எங்களை காப்பாத்தணும். ஐடி என்கொயரி நடந்துட்டு இருக்கிறதுனால நம்ம வீட்ல இருக்கிற எல்லாரையுமே சில ஆபீசர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஃபாலோ பண்ண ஆபீசர்ஸ்ல யாரோ ஒருத்தர் தான் இவங்களை யாரோ அடிச்சு தூக்கிட்டு போன தகவலை சொல்லி என் கூடவும் வந்தாங்க. ராதிகா, என்னடி தெரியணும் உனக்கு? நீ இப்படி எல்லாம் பேச மாட்டியே, என்ன ஆச்சு? பேசாமலே விட்டா நல்லா இருக்குல்லம்மா. அக்கா, உன்னை யார் பேச வேண்டாம்னு சொன்னது? பேசுறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ என்ன பேசணுமோ பேச. ரொம்ப நன்றி ரஜினி. இத நான் உன்கிட்ட தான் முக்கியமா சொல்லணும். சொல்லு. இந்த வீட்ல ஒண்ணு இந்த பார்த்திபன் இருக்கணும், இல்ல நாங்க இருக்கணும். ஏய் சங்கரி, அக்கா, சங்கரி, என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இப்பதான் நான் தெளிவா பேசுறேன். சரி, நாளைக்கு கடை திறக்கணும்ல, திறந்துடலாமா? முடியுமா உங்களால? எத்தனை நாளா உங்களை பொறுப்பு இல்லாத மனுஷன்னு பேசிட்டு இருந்தாங்க. இவனுக்கு என்ன பொறுப்பு இருக்கு? இவன் எங்கேயோ யார்கிட்டயோ போய் பிரச்சனை பண்ணிட்டு வருவான், அதுக்கு நீங்க அடி வாங்கிட்டு வருவீங்களா? அக்கா, என்னக்கா? எதுக்கு இப்ப அக்கா வாய அடக்க பாக்குற? பேசுன்னு சொன்னல, அப்போ அக்கா பேசும்போது முழுசா கேளு. உங்களை இவன் கூட சேராதீங்க சேராதீங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன்ல, என் பேச்சுக்கு என்னங்க மரியாதை கொடுத்திருக்கீங்க நீங்க? ஐயோ, சங்கரி, நேத்து விசாரிக்க வந்தவங்க கிட்ட நான் சும்மா தான் இவன் கூட இருக்கேன்னு சொன்னதுனாலதான் அவங்க உங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. அவங்க நிஜமான ஆட்களே இல்ல, அவங்க யாரோ. இங்க பாரு, நான் என் புருஷன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். உங்க விளக்கம்லாம் எனக்கு ஒண்ணும் தேவையில்ல. ஏய் அக்கா, இப்ப என்ன சொல்ல வர நீ? அதான் தெளிவா சொன்னால, பார்த்திபன் இங்க இருந்தா இங்க இருக்க மாட்டேன்னு சொன்னால. அவ மட்டும் இல்ல, நான் அப்பா யாருமே இங்க இருக்க மாட்டோம். சொல்லுங்கப்பா. நீங்க ஏன்பா தலை குனிறீங்க? தைரியமா பேசுங்கப்பா. அவனை விட நீங்க எந்த தப்பும் பண்ணல. ஆமா, பார்த்திபன் இந்த வீட்டை விட்டு உடனே வெளியே போகணும், இல்லனா நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருவேன். தாராளமா போலாம், போங்க. ரஞ்சிதம், ரொம்ப பெயினா இருக்கா? இல்ல, இப்படி சிரிக்காதன்னு சொல்லிருக்கேன். இந்த நிலைமையில இது தேவையா? இல்லங்க. தீபாவளி அன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல, கால்ல அடிபட்டா கைய பிடிச்சு கூட்டிட்டு போவேன்னு. இப்போ டோட்டல் பாடியும் டேமேஜ் ஆயிடுச்சு.
அத நினைச்சு சிரிச்சேன். ஏன் இப்படி இருக்க நீ? நான் ஏதோ அன்னைக்கு விளையாட்டுக்கு சொன்னேன். ரஜினி, எப்ப வந்த? நான் கவனிக்கவே இல்ல. சொல்லு ரஜினி. எனக்கு பார்த்திபனை பத்தி நல்லா தெரியும் மாமா. தன்னோட இருக்கிறவங்கள சந்தோஷமா பாத்துக்க அவன் என்ன வேணாலும் செய்வான். என்ன கெட்ட பேர்னாலும் வாங்குவான். எந்த பழி தான் மேல விழுந்தாலும் அது எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே அக்செப்ட் பண்ணிட்டு நினைச்சதை செஞ்சு முடிப்பான். ஆமா, ஆனா இதையும் இப்ப நீ என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? அவன் இந்த வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாள்லயே அவனை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இத்தனை வருஷம் ஆகியும் உங்களதான் நான் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன் மாமா. உண்மையா? என்ன உண்மை மாமா? நீங்க அசிங்கமா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு யாரு என்ன செஞ்சாங்க? யாரு செஞ்சாங்கன்னு இப்ப வரைக்கும் உறுதியா தெரியல. ஆனா நிச்சயமா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க தான் செஞ்சிருக்காங்க. அதுவும் உன்னை மாட்டி விடுறதுக்காக. மாமா, ஆமா ரஜினி, போலியான ஐடி ஆபீசர்ஸ் வந்து 25 லட்சம் பணத்தை வீட்டுல இருந்து எடுத்துட்டு போனாங்கன்னு அத்தை சொன்னாங்கல்ல. ஆமா, அந்த பணத்தை உன் ரூம்ல இருந்தா எடுத்தாங்க. என்னது மாமா? அந்த பணம் எப்படி வந்துச்சு? போலியா வந்த ஆளுங்க யாரு? அவங்களுக்கு எப்படி இந்த பணம் இருந்தது தெரியும்னு ஏற்கனவே நான் மண்டையை பிச்சிட்டு இருக்கேன். நீங்க என்ன இவ்ளோ பெரிய குண்டு தூக்கி போடுறீங்க? அந்த பணத்தை உன்னோட ரூம்ல வச்சது நம்ம வீட்டுல இருக்கிறவங்க யாரோ தான். ஆனா இன்னார் தான் செஞ்சாங்கன்னு உறுதியா தெரியல. இந்த விஷயத்தையும் கண்டுபிடிச்சது பார்த்திபன் தான். அதனால உண்மையான ரெய்டு பண்ற ஆட்கள் வர்றதுக்கு முன்னால பார்த்திபன் போலியான ஆட்களை ரெடி பண்ணி அந்த பணத்தை வீட்டை விட்டு வெளியே கொண்டு போனான். உன்னை காப்பாத்துறதுக்காக. அவன் நினைச்சிருந்தா அந்த பணத்தை தனக்காக யூஸ் பண்ணிருக்கலாம். ஆனா இந்த வீட்டுக்குள்ள ஒவ்வொரு பைசாவும் ரஜினியோட உழைப்பு. அதனால அவளை ஏமாத்த கொண்டு வந்த இந்த பணமும் அவளுக்கு நல்லது செய்யறதுக்கு தான் யூஸ் ஆகணும்னு உன் கடனை ஃபுல்லா அவன் அடைச்சிட்டான். நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத ரஜினி. இந்த வீட்டுல இருக்கிறவங்களை நீ உன் குடும்பம்னு நினைக்கிற. ஆனா அவங்க உன்னை ஒரு சாதாரண மனுஷியா கூட பாக்குறது இல்ல ரஜினி. யாரோ செய்யற ஏதோ ஒரு உதவியை கூட மறக்காத எத்தனையோ பேர் இருக்கிற இந்த உலகத்துலதான் இந்த மாதிரி ஒரு நன்றி கெட்ட குடும்பமும் இருக்கு. இவ்வளவு நாளா நானும் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். என்ன மன்னிச்சிருமா? என்ன மாமா இது? இல்ல ரஜினி, ஒரு பக்கம் இப்படி ஒரு குடும்பம், இன்னொரு பக்கம் நீ எதையுமே செய்ய வேண்டாம், உன்னை நான் பத்திரமா பாத்துக்கிறேன்னு எதையுமே எதிர்பார்க்காம உன் மேல அளவில்லாத அன்பு வச்சிருக்கிற பார்த்திபன். முடிவெடுக்கும் போது யோசிச்சு முடிவெடு. தப்பான முடிவெடுத்து நீயும் இந்த குடும்பத்துல ஒருத்திதான்னு நிரூபிச்சிடாத. இல்லம்மா, வேண்டாம். உள்ள போய் இந்த விஷயத்தை பத்தி பேசுறது சரியா இருக்காது. இவர்தான் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர். வணக்கம் சார். வணக்கம்மா. சொல்லுமா ரஜினி, என்ன பிரச்சனை? ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை இல்லைன்னா நீ என்கிட்ட உதவின்னு கேட்க மாட்டிய? இதுவே எனக்கு கஷ்டமா தான் இருக்கு அண்ணாச்சி. உங்களுக்கு இருக்கிற வேலையில நான் வேற தொந்தரவு பண்றேன். இது என்ன பேச்சு? நீ என் பொண்ணுமா, இப்பெல்லாம் பேசக்கூடாது. கம்ப்ளைண்ட் கேஸ் அது இதுன்னு போகாம அன்அஃபிஷியலா சால்வ் பண்ண பார்ப்போம். முடியலன்னா அஃபிஷியலா ஆக்ஷன் எடுக்கலான்னு அண்ணாச்சி சொன்னாங்க.
ஆமாமா சொல்லு. என்னாச்சு? பார்த்தி உன்னை நல்லா பாத்துக்கிறான்ல? அவன் என்ன நல்லா பாத்துக்கிறான். ஆனா அவனதான் அண்ணாச்சி நான் பாத்துக்க முடியாம போயிடுச்சு. பிரச்சனையே இப்ப அவனுக்கு தான். ஆபீஸ்ல ஐடி ரைடுன்னு நான் மும்பை ஹெட் ஆபீஸ்க்கு போயிருந்தேன். அப்போ என்னமா சொல்ற? இப்படி கொல்ற அளவு போயிருக்காங்க? யாருக்கு அவ்வளவு துணிச்சலு? பார்த்திவனும் அப்படி போய் மாட்டிக்கிட்டாள் இல்லையே. ரோட்ல போயிட்டு இருக்கும் போது பின்பக்கமா வந்து தலையில அடிச்சு தூக்கிட்டு போயிருக்காங்க. நீங்க அந்த ரவுடிங்களை பார்த்தா அடையாளம் சொல்ல முடியுமா? சொல்லுவேன் சார். தெரியும். அப்படியா? 2 பேர் முகம் ஞாபகம் இருக்கு. யார் மேலேயாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? யோசிக்காதம்மா, தைரியமா சொல்லு. அவர் நமக்கு உதவி பண்ணதான் வந்திருக்காரு. இல்ல அண்ணாச்சி, நான் பயந்து தயங்கல. மாமா ஒரு விஷயம் சொன்னாரு, அத சொல்லவே பயமா இருக்கு. அந்த 25 லட்சம் ரூபாய் பணத்தை யாரோ என் வீட்டுல இருக்கிறவங்க தான் என் ரூம்ல வச்சிருக்காங்கன்னு சொன்னாரு. விடுமா, வருத்தப்படாத. யாரு என்ன செஞ்சாலும் ஓ நல்ல மனசுக்கும் குணத்துக்கும் கடவுள் துணை இருப்பான். எனக்கு புரியுதுமா. வீட்டுல இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. அப்படி ஒரு வேலை இருந்துட்டா என்ன பண்றதுன்னு வருத்தப்படுறீங்களா? ஆமா சார், ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா தப்பு செஞ்சது யாரா இருந்தாலும் தண்டனை கிடைச்சே ஆகணுங்கிறதுல நான் உறுதியா இருக்கேன். சொன்னல்ல, இதான் ரஜினி. ரஜினி ஏண்டி? பார்த்திபனையும் மாமாவையும் அடிச்சது யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லிதான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். யாருன்னு குறிப்பிட்டெல்லாம் நான் கம்ப்ளைண்ட் பண்ணல. அப்புறம் எதுக்குடி அவங்க 2 பேரையும் போலீஸ் கைது செஞ்சு கூட்டு போனாங்க? அவங்க என்ன செஞ்சாங்களோ, போலீஸ் என்ன விசாரிச்சாங்களோ தெரியலையேம்மா. எனக்கு எப்படி தெரியும்? ரஜினி, உங்க அப்பா இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த குடும்பத்தை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாரு. அது தப்புதான். ஆனா இந்த மாதிரி கடத்துற வேலையில அவர் செய்யறவர் இல்ல ரஜினி. அம்மா, உன்னால எப்படிமா அவரை நம்ப முடியுது? திரும்பி வந்து இந்த குடும்பத்துக்கு என்னமா நல்லது செஞ்சிருக்காரு? இதோ இவளுக்கு கவரிங் செயினை போட்டு என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டாரு. பாத்தியாமா, அவ வாயில இருந்தே உண்மை வருது பாத்தியா? என்ன ஜெயிலுக்கு அனுப்பி பழி தீர்த்தாச்சு. இப்ப அப்பாவ மா, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? எல்லாமே அவ பிளான் தான். அம்மா இங்க பாருங்க, சும்மா விசாரிக்கதான் கூட்டிட்டு போயிருக்காங்க. நீ சொல்ற மாதிரி அவர் மேல எந்த தப்பும் இல்லனா அவர் திரும்பி வரதான் போறாரு. கேட்டியா? போதுமா? இல்ல இன்னும் அவ கால்ல விழ போறியா? ஏய் என்னடி? ராதிகா, ரஜினி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க தப்பு பண்ணலன்னா திரும்பி வரத்தான் போறாங்க. ரஜினி, எனக்காக ஒரு உதவி பண்ணுடி. சொல்லுமா, என்ன செய்யணும்? உன் அப்பாவையும் சித்தப்பாவையும் எந்த ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்களோ அங்க நாமளும் போலாண்டி. மா, முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத ரஜினி. அவர் தப்பு செஞ்சாரோ இல்லையோ, எதுவா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா என்ன அங்க கூட்டிட்டு மட்டும் போயிடுறே. வாங்க போலாம். அப்ப இவங்க உங்களை கடத்தலன்னு ஷுவரா சொல்றீங்க? ஆமா சார். ஓகே, நீங்க 2 பேரும் வாங்க, வந்து ஒரு கையெழுத்து போட்டு கிளம்புங்க.
ரொம்ப நன்றி சார். பார்த்திபா, ரஜினி, நீதான் சொல்லணும் என்னன்னு. ம், என்ன கேக்குறேன்னு புரியலையா? ம்ஹும். புரியாது. உனக்குதான் புரியாதுன்னு எனக்கு தெரியுமே. எதுக்கு இப்ப இவ்ளோ பெரிய பொய் சொன்ன? பொய்யா? நானா? ஏய், அப்படியே நடிக்காது சொல்லிட்டேன். உள்ள நீ சொன்னது எல்லாமே பொய்ன்னு எனக்கு தெரியும். உன்னை கடத்தினவங்க, கடத்த சொன்னவங்க எல்லாருமே உள்ள இருந்தவங்க தானே? நிஜமாவே எனக்கு தெரியலங்க. நீங்களே அன்னைக்கு பாத்தீங்கல்ல, நான் மயக்கத்துல தானே இருந்தேன். பார்த்திபா, வேண்டாம். ஒவ்வொரு தடவையும் இப்படி பண்ணாத. பொய் சொல்லிலாம் என்னை ஏமாத்தாத. இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்லையா? தப்பு பண்றவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்றேன்னு நீ என்ன திட்டினல்ல, இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவும் சாதாரண தப்பு இல்ல, உன்னை கொல்ற அளவுக்கு போயிருக்காங்க. அதுக்காக அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பிட்டா எல்லாம் சரியாயிடுமா? அப்படின்னா அவங்க தானே தப்பு பண்ணிருக்காங்க. அதான் சொல்லிட்டியே எல்லாம், அப்புறம் என்ன மிச்சத்தையும் சொல்லு. எதுக்கு இப்படி மாத்தி பேசிட்டு இருக்க? எனக்கு அப்பவே தெரியுங்க. சரி போலாம். எதுவும் வருத்தப்படாத ரஞ்சிதம். சரிங்க. நம்ம மேலதான் எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. எனக்கு தெரியுங்க. அம்மா, என்னம்மா? நீங்க 2 பேரும் ஆட்டோல போயிடுங்க, நாங்க பைக்ல வந்துடுறோம். சரிம்மா, வா நம்ம ஆட்டோ பிடிச்சு போயிடலாம். சரி, வந்துருங்க. பார்த்திபா, வா போலாம். நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா ராதிகா ரொம்ப சந்தோஷப்படுவா. வாங்க உட்காருங்க. இது வரேன். ராதிகா, ராதிகா, வரேம்மா. சீக்கிரம் வாடி. யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாரு. வா. எதுக்குமா இப்படி கத்துற? யாரு வந்திருக்காங்க அப்படி? அவரை வாங்கன்னு கூப்பிடு. வாங்கன்னு கூப்பிடுறீ. எதுக்கு? என்ன ஜெயிலுக்கு அனுப்புனதுக்கு? எல்லாரும் முன்னாடியும் கால்ல விழுந்து அவர்தான் என்ன கூட்டிட்டு போகணும். ஏய், என்னடி இது? நீங்க டென்ஷன் ஆக வேணாம். எனக்கு சிரிப்பு தான் வருது. இப்ப இவள பார்க்க வந்தேன்னு யார் சொன்னது? ஆமா, இவள எதுக்கு நான் பார்க்க வரணும்? இவளுக்கு எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? மாப்பிள, வா அரவிந்த். பார்த்தல்ல, அவர் ஒண்ணு என்ன பார்க்க வரல. அவரோட பழைய ராதிகா, என்ன உன்னதானே பார்க்க வந்திருக்காரு. நீ செஞ்ச வேலைக்கு உன்னை பார்க்க வருவேன்னு வேற நினைச்சிட்டு இருக்கியா நீ? மாப்பிள, நான் ரஜினியை பார்க்க தான் வந்தேன். அதுவும் ரஜினி கால் பண்ணி வர சொன்னதால தான் வந்தேன். சொல்லு ரஜினி. ஓ, வீட்டுக்கே வர சொல்லி பேசுற அளவுக்கு ஆயிடுச்சா? ஏய், வீட்டு விஷயத்தை பத்தி பேச வீட்டுக்கு தாண்டி வர சொல்லணும்.
நம்ம மனசுல தப்பு இல்ல ரஜினி, எங்க வேணாலும் பார்த்து பேசலாம். எல்லாத்தையும் தப்பா பாக்குறது, தப்பா பேசுறது, தப்பு மட்டுமே செய்யறதுன்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் விளக்கம் கொடுக்கணும்னு அவசியமே இல்ல. அரவிந்த், ஏ ராதிகா சும்மா ரெடி. சொல்லு ரஜினி, எதுக்காக வர சொன்ன? இது வாழ்க்கை பிரச்சனை அரவிந்த். இப்படியே ஆளுக்கு ஒரு பக்கமா இருக்க முடியாது. சரி பண்ணணும், அதுக்குதான் வர சொன்னேன். அத நீ டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்க வேண்டியது ரஜினி. பார்த்திபனும் அதை பத்தி யோசிக்கல. அரவிந்த் சொல்லு. இங்க பாரு ரஜினி, இப்படி உன்னையும் உன்னோட வாழ்க்கையும் இவங்களுக்காக எவ்வளவு நாள் தான் தியாகம் பண்ண போற? அதுவும் இப்படிப்பட்ட இவங்களுக்காக. இங்க யாருக்காச்சும் உன்னோட அருமை தெரியுதா? அரவிந்த், நான் சொல்ல வந்தது வேற. நீ சொல்லி நான் நிறைய கேட்டாச்சு ரஜினி. இப்ப நான் சொல்றத நீ கேளு. பார்த்திபன் இஸ் a gem. அவனை மிஸ் பண்ணிடாத. அக்கா, வா ராதிகா, ஏன் அங்கேயே நிக்கிற? உள்ள வா. என்ன அக்கா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்க்கா. என்ன மன்னிச்சிருக்கா. எந்த கோவத்தையும் மனசுல வச்சுட்டு தப்பு தப்பா ஏதோ பண்ணிட்டேன்க்கா. சாரிக்கா. ஏய், என்ன ராதிகா இது? நீ என் தங்கச்சி. நாங்களும் உன் மேல கோவப்பட்டு பேசிட்டோம். அதுக்காக உன் மேல பாசம் இல்லாம போயிடுமா? உன்னை பார்த்து பார்த்து தானக்கா நான் வளர்ந்தேன். அந்த பொறுமை என்கிட்ட இல்லாம போயிடுச்சு. இந்த ரஜினி, இந்த பேப்பர் தானே நீ கேட்ட? ராதிகா திருந்திட்டான்னு நீ நம்புறியா ரஜினி? இல்ல, உன் முகம் இவ்வளவு சந்தோஷமா இருக்கே, அதான் கேட்டேன். அவையே பத்மாமா தெரிஞ்சிருக்க கூடாது. இந்த கேள்விக்கு இப்ப என்கிட்ட பதில் இல்ல ரஜினி. ஆனா நீ அவளை முழுசா நம்புறது சரியில்லைன்னு மட்டும் தோணுது. இல்ல பத்மாமா, இவ்வளவு நாளா அரவிந்த பார்த்து பேசாம இருந்தவ இன்னைக்கு அரவிந்த பார்த்ததும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ரஜினி, நீ புத்திசாலி. ஆனா பாசம்னு வந்துட்டா நீ வேற எதையுமே யோசிக்க மாட்டேங்கிற. சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். பாத்துக்கோமா. நானே எடுத்துக்கிறேன். எப்படி இருக்கு? ஆஹா, அல்டிமேட்டுங்க. செம்ம டேஸ்ட்.
ஆனா ஆனா அந்த மசாலால தான் கொஞ்சம் உப்பு கம்மி. உப்பு கம்மியா? சான்ஸே இல்ல. பார்க்கலாம். கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா நல்லதா இருக்குல்ல. இப்போ பெர்ஃபெக்ட்டா இருக்குங்க. இன்னும் 2 பூரி கொடுங்களேன். இந்த ஒரு நாள் உன் வைஃபா வாழ்ற மாதிரி இருக்கு. இந்த ஒரு நாள் நினைச்சுக்கிட்டே நான் காலம் முழுக்க வாழணும். நிஜமாவே இன்னைக்குதான் ஒரு புருஷன் பொண்டாட்டியா வாழ்ற ஃபீல் இருக்கு. காலம் முழுக்க இப்படியே வாழணும்னு ஆசையா இருக்கு. என்ன பாத்து ரஜினி, பாத்து. என்னாச்சு? தெரியல. நான் பொய் சொன்னா மட்டும் திட்டுறீங்க. நீங்க என்கிட்ட பொய் மட்டும் தான் சொல்றீங்க. இப்ப நான் சொன்னது தானே நீங்களும் மனசுல நினைச்சிட்டு இருந்தீங்க. தெரியுது. உனக்கு என்ன பத்தி என்ன தெரியும்? உன் லைஃப் மாதிரி ஈஸி நினைச்சியா? இல்லங்க, அட்லீஸ்ட் நான் 2 நாளாச்சும் ரஜினியோட இடத்துல இருந்திருக்கேன். உங்க லைஃப் ஈஸி இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா பார்த்திபனை பத்தி தான் ரஜினிக்கு ஒண்ணுமே தெரியாது. இல்ல, எனக்கு தெரியும். உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். சரி, என்ன தெரியும் சொல்லுங்க பாப்போம். அது எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. நான் ஒரு ஐடியா சொல்றேன். இப்போ நீங்க தான் பார்த்திபன், நான் ரஜினி. ஓகேவா? இருங்க அத்தை. இந்த வீட்டுல டிஷ்டி இருக்கிறது உண்மைதான் அத்தை. ஆனா அது எனக்கு இல்ல, உங்களுக்கு. அமைதியா நில்லு. எதையாச்சும் சொல்லி என்ன குழப்பாத. அத கொடுங்க அத்தை, சொல்றேன். கொடுங்க பார்த்திபா, கொடுங்கன்னு சொல்றேன்ல, கொடுங்க. அத்தை, நீங்க ரஜினி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு பார்த்து, அவளுக்கு சப்போர்ட் பண்றதெல்லாம் பார்த்து இந்த ஊர் கண்ணு முழுக்க உங்க மேலதான் இருக்கு. அதான் இந்த வீட்டுக்கு பிரச்சனை மேல பிரச்சனையா வருது. அப்படியா பார்த்திபா? என் காதுல விழுற மாதிரி எத்தனை பேர் பேசிக்கிறாங்க தெரியுமா? நீங்க முதல்ல இப்படி வந்து நில்லுங்க, நில்லுங்க. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, நோய் கண்ணு, நொல்ல கண்ணு, நல்ல கண்ணு, கொல்லி கண்ணு, கண்டதெல்லாம் கறிக்கட்டும், கடுகு போல வெடிக்கட்டும். இப்ப துப்புங்க. என்ன பார்த்திபா? துப்புங்க அத்தை. அவ்வளவுதான். இப்படியே நெருப்புல கொண்டு போய் போட்டா எப்படி வெடிக்க போகுதுன்னு மட்டும் பாருங்களேன்.